நாம் விவாதித்த அடித்தளங்களில் சாய்வான பகுதியில் இருந்தால் தனிப்பட்ட அடிக்கல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எந்த நேரத்திலும் நாம் ஒரு தூணின் அடிக்கலை அமைக்கும் போது அதை சாய்வில் அமைக்கக்கூடாது. அதன் அடிப்பகல் எங்கு உள்ளது என்பதை கண்டறிய அது சமமானதாக இருக்க வேண்டும். நாம் தரையை சமப்படுத்தும் போது சாய்வான புல்வெளி தரையாயினும் அடிக்கல் அமைக்கப்படும் பகுதி சதுரமாகவும் சமமாகவும் இருக்க வேண்டும். அது கருங்கல் அடிக்கல் என்றால் நாமும் அதே போல் செய்ய வேண்டும். ஏனெனில் நிலம் சாய்வாக இருந்தால் அந்த சாய்வில் குடெரோ செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சாய்வு இருந்தால், அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அல்லது சரிவில் ஒரு மேற்பரப்பு அமைந்திருந்தால் இந்த முறையில் வெட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தை பயன்படுத்தி கவனமாக மற்றும் துல்லியமாக வெட்டப்பட்டால் வெட்டிய இடத்தில், அதாவது வெட்டப்பட்ட பகுதி அல்லது வெட்டு பகுதி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அல்லது அமைப்பை பெறும். இந்த சாய்வு வெட்டும் செயல்முறைக்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. ஏனெனில் இது வெட்டப்படும் பொருளின் பண்புகளையும் வெட்டுக்கருவியின் செயல்திறனையும் பாதிக்கிறது. மேலும் வெட்டப்பட்ட இடத்தின் இறுதி வடிவம் மற்றும் அதன் பயன்பாடு இந்த சாய்வின் தன்மையை பொறுத்தே அமையும். எனவே இந்த சாய்வின் சரியான புரிதல் மற்றும் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் வெட்டும் முறை விரும்பிய முடிவுகளை பெற மிகவும் அவசியம்.